வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்குபவர்களுக்கு பிரித்தானிய அரசின் மகிழ்ச்சி தகவல். ஜாலில் வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல், அதிகாலையில் சம்பவம். கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான வாகனம், 2 பலி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பலமுறை மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு, சபரகமுவ, தெற்கு, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். புதிய எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கு பிரித்தானிய அரசு முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி பிரித்தானிய அரசு எலக்ட்ரிக் வாகனங்களை அதிகம் வாங்க ஊக்கமளிக்கும் புதிய சலுகைகளை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. பிரித்தானியாவின் போக்குவரத்து துறை செயலாளர் ஹைடி அலெக்சாண்டர் இந்த வாரம் புதிய ஊக்க திட்டங்களை அறிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் 700 மில்லியன் பவுண்டு மதிப்பில் புதிய உதவித்தொகை மற்றும் நிதியுதவிகள் வழங்கப்படும் என்ற செய்தி குறித்து அவர் பதிலளிக்க அவர் மறுத்துள்ளார். எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாற்றம் செய்ய விரும்புகின்றவர்கள் குறைவான செலவில் மாற்றம் செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக வீடு வாசல்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து தளங்களில் மின்சார சார்ஜிங் வசதிகளை உருவாக்க 63 மில்லியன் பவுண்டு முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டங்கள் EV வாகனங்களை ஏற்கும் விகிதத்தை உயர்த்தவும், காற்று மாசுபாட்டை குறைக்கவும் மற்றும் பிரித்தானியாவை பசுமை போக்குவரத்துக்கான முன்னோடியாக மாற்றவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை 5 மணியளவில் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் சிறை காவலாளியின் வீட்டின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகியங்கனை பதுளை வீதியின் 17வது மைல்கல் அருகே பயணித்த கார் ஒன்று மகாவலி வியன்ன கால்வாயில் கவிழ்ந்ததில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மகியங்கனை போலீசார் மற்றும் கிராம மக்கள் இணைந்து கால்வாயில் கவிழ்ந்த காரை விரைவாக மீட்டனர். பின்னர் காருக்குள் இருந்த இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மகியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.